மரம் ஏதோ ஒரு செடின்னு சொல்லிட்டு இருக்கோம். அது வந்து எல்லாத்தையும் ஈர்த்து வச்சுக்குமா. அதற்கும் உயிர் இருக்கிறது. நம்ம என்னென்ன சொல்கிறோமோ என்னென்ன செய்கிறோமோ அதெல்லாம் நம்ம மரத்தில் ஒருத்தர் வந்து நம்ம அந்த சௌராஷ்டிரா மேல்நிலை பள்ளி இருக்குல்ல, அங்கே ஓட்ட பயிற்சியெல்லாம் செய்கிற பழக்கம் இருக்குது. ஒருத்தர் மரத்தை கட்டி பிடிச்சி பேசிக்கிட்டே இருப்பார். என்னங்க பேசுகிறீங்கன்னா, யோ மரத்துக்கிட்ட பேசினா நமக்கு ப்ரெஷர் குறைஞ்சிருமியா அப்படின்றாரு. என்னங்க சொல்கிறீங்கன்னா, உண்மை அதான். அவர் நல்ல வயசோட தீர்க்க ஆயுளோட நல்லா அருமையாக இருந்துக்கிட்டு இருக்காரு. நினைக்கும் பார்க்குறேன் நான் அவரை. அது பாட்டுக்கு போகிறாரு, பஸ் ஏறுறாரு, வீசு இருக்கும். அவருக்கு 85 வயசு 90 வயசு இருக்கும். என்ன அது பாட்டுக்கு பஸ் ஏறாரு, தெப்பக்குளம் போகிறாரு, நடக்கிறாரு, மரத்தோட பேசுகிறாரு. இதெல்லாம் இது வந்து இயற்கையாக மரங்கள் எல்லாமே உயிரோடு இருக்கின்ற மரங்கள். ஏன்னா பல பேருடைய சாபத்தினாலோ இல்லை புண்ணியத்தினாலோ ஒரு ஆண்டவனுக்கு நிழல் கொடுக்கக்கூடிய வகையிலே மரங்கள் இருக்கலாம். என்ன புண்ணியம் பண்ணியிருக்கிறதோ இந்த அரச மரம். என்ன இத்தனை இறைவர்களுக்கும் இறைவிகளுக்கும் நிழலாக நின்று நம்முடைய சமூகத்தை, சௌராஷ்டிரா சமூகத்தை எல்லாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கிறது.